வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சீட்டா ஆண்ட்ராய்ட் டெக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய சீட்டா ஆண்ட்ராய்ட் டெக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதமான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். எதுக்காக வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம Facebook வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றோம். சோ வாட்ஸ்அப் பத்தி நம்ம ஏற்கனவே சில தகவல்கள் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா ஒரு 2 விஷயங்களை பத்தி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நமக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட் இருக்கலாம். சில பேருக்கு 500 கான்டாக்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்ல இருக்கலாம். அவங்கள ஒரு 10 or 20 மெம்பர்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியமானவங்க, அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க, முக்கியமான நண்பர்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வர மெசேஜை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்ல போனா இந்த 500 கான்டாக்ட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட குரூப்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ்னால அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் பர்சனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாம போயிடும். சோ இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு நோட்டிபிகேஷன் டோன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க யாரு, நமக்கு யார் மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த டோனை வச்சு நம்ம வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இத கஸ்டம் நோட்டிபிகேஷன் சொல்லுவோம். அந்த கஸ்டம் நோட்டிபிகேஷன் எப்படி பண்ணலாம், எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா டோனை நம்ம வச்சுக்கிறது, அந்த டோனை வச்சு இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ட்ரிக். அது இல்லாம இன்னொரு ட்ரிக் மட்டும் பார்க்க போறோம். தேவையில்லாம இப்ப சொன்ன மாதிரி 500 கான்டாக்ட் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குரூப்ல இருந்து அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் வரும், பிக்சர்ஸ் வரும், வீடியோஸ் வரும், டாக்குமெண்ட்ஸ் வரும், ஆடியோஸ் வரும். இது எல்லாமே நம்ம போன்ல ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 1 GB டேட்டாவோ இல்ல 2 GB டேட்டாவோ நமக்கு காலி ஆயிடும். காலியானா கூட பிரச்சனை இல்லை, நம்ம மொபைலே ஒரு குப்பை காரா மாறிடும். அந்த அளவுக்கு தேவையில்லாத பிக்சர்ஸும் வீடியோவும் நம்ம மொபைல்ல ஸ்டோர் ஆயிடும் இல்லைங்களா? உண்மைதானே? இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த 2 டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த கஸ்டம் நோட்டிபிகேஷன் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கங்க. உங்க வாட்ஸ்அப்ல யாருக்கு நீங்க கஸ்டம் நோட்டிபிகேஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுடைய சாட் ப்ரொஃபைல ஓபன் பண்ணிக்கங்க. ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்கல்ல அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிடுங்க. போன உடனே பாத்தீங்கன்னா டாப்ல ரைட் சைட்ல மேல இருந்து கீழே புள்ளி வச்ச மாதிரி ஒரு 3 புள்ளி இருக்கும். சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வியூ கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த வியூ கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. வியூ கான்டாக்டை நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கஸ்டம் நோட்டிபிகேஷன் அதுல ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் கஸ்டம் நோட்டிபிகேஷனை நீங்க எனேபிள் பண்ணுங்க. கஸ்டம் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா அதுக்கும் கீழே யூஸ் கஸ்டம் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கேட்கும். நீங்க டிக் மார்க்கை கொடுத்தோம்னா அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் டோன் அது வந்து ஆன் ஆகும். நோட்டிபிகேஷன் டோனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு உங்க மொபைல்ல டிஃபால்ட்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிங்டோன்ஸ் எல்லாமே காட்டும். உங்க மொபைல்ல இன்பில்டா வந்தது. இது இல்லாம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அதர் ரிங்டோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க கத்தி படத்தோட சாங் வச்சிருக்கீங்க, ரிங்டோனா ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு வீரம் படத்தோட சாங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த மெலடி சாங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னாலோ அதையும் கூட நீங்க கஸ்டம் டோனா நீங்க மாத்திக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மொபைலை தொடாமலே இந்த மொபைல்ல இருக்கிற இந்த மெசேஜ் நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஈஸியா முடிவு பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல நம்ம நிறைய குரூப்ல நம்ம வந்து ஆட் ஆயிருப்போம். ஒரு 10 குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு நாள்ல ஒரு பர்த்டே வந்துட்டாலோ போதும் நமக்கு தேவையில்லாம ஏகப்பட்ட மெசேஜ் நமக்கு வந்து குமிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய ஈவன் சண்டே கூட இருந்துக்கலாம். சண்டேல எல்லாமே ஃப்ரீயா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு நிறைய மெசேஜ் சேரும். அதுல முக்கியமா சொல்லணும்னா வீடியோஸ், பிக்சர் இது ரெண்டும் நமக்கு ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மொபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதை எப்படி தடுக்கலாம்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னும் போது அது எதுக்கு நம்ம தேவையில்லாம நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம டைமை யூஸ் பண்ணி நம்ம ஏன் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும்? நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட் ஆகிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ஒண்ணா உட்காந்து எது வேணாம் அப்படின்னு நம்ம டெலிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் இல்லைங்களா? சோ
இந்த வேலை எதுவுமே செய்யாம நம்ம மொபைலை எப்படி கிளீனா வச்சுக்கலாம், அதாவது தேவையில்லாத இந்த குப்பைகளை சேர்க்காம எப்படி இருக்கலாம் அப்படின்றதுதான் அடுத்த ஆப்ஷன். அதாவது தேவையில்லாத போட்டோ, வீடியோ, பிக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கான செட்டிங்ஸ் இப்ப பார்ப்போம். ஓபன் பண்ணீங்க உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அதே 3 டாட் இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோம்னா செட்டிங் போயிடுங்க. செட்டிங் உள்ள போனோம்னா செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோம்னா when mobile data அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். when mobile data using அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ், பிக்சர், டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும், மொபைல் டேட்டாவை நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க போன்ல இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணும்போது எதெல்லாம் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்கும். அதுல வந்து எது உங்களுக்கு வேணுமோ, கண்டிப்பா வந்து பிக்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிக் அடிச்சுங்க. இல்ல வேண்டாம், நான் பார்க்கும்போது நான் விருப்பப்பட்டா கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க டிக் அடிக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும்னா டிக் அடிச்சுங்க, இல்ல அடிக்காதீங்க. வீடியோ வேணும்னா டிக் அடிச்சுங்க, அடிக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதுலையுமே நீங்க டிக் பண்ண வேண்டாம் அப்படின்றதுதான் என்னோட சஜஷன். அப்பதான் உங்களுடைய டேட்டா ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு தேவையில்லாத குப்பைகள் வந்து உங்க மொபைல்ல சேராது. இப்ப எல்லாத்தையும் நீங்க டிக் எடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கும் கீழே வைஃபை கொடுத்துருக்கும். வைஃபைலயும் அதே மாதிரி எல்லா டிக்கையும் எடுத்துருங்க. சப்போஸ் நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணல, வைஃபை நெட்வொர்க்கை யூஸ் பண்றீங்கன்னா அப்ப கூட தேவையில்லாத குப்பைகள் நமக்கு தேவையில்லைன்னா நீங்க அங்கேயும் டிக் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்ப நீங்க பேக் வந்துருங்க. சிம்பிள் செட்டிங் முடிஞ்சிடுச்சு. இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாம பிக்சர்ஸ், வீடியோஸ், குரூப்ல இருந்து வரக்கூடிய வீடியோ, பிக்சர்லாம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோடே ஆகாது. அப்ப நான் உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சப்போஸ் ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜ் என்ன பிக்சர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிக்சரை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம். இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 100 போட்டோ ஒரு டைம்ல வருது அப்படின்னா அந்த 100ல உங்களுக்கு தேவையான 2 போட்டோ தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த 2 போட்டோவை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். தேவையில்லாத 98 போட்டோ உங்க போன்ல டவுன்லோட் ஆகாது, உங்க போன்ல குப்பைகள் சேராது. சோ இந்த ட்ரிக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. எப்படி பண்ணுங்க, இதனால உங்க டேட்டா சேவ் ஆகும், உங்க டைம் சேவ் ஆகும், உங்க மொபைல் கிளீனா இருக்கும். சோ இன்னைக்கு கொடுத்த இந்த 2 டிப்ஸ் மூலமா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். cheetah Android Tech இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.